Hi students, this is Sukanti ma'am. In this video, I am going to start a new lesson from economics. The name of the lesson is tax and its importance. In this lesson, we are going to learn about taxation, principle of taxation and its types, importance and the need for tax and people welfare. First of all, we should know what is tax. A tax is a mandatory fee or financial charge collected by any government on an individual or an organization to collect revenue for public works, providing the best facilities and infrastructure. The collected fund is then used to fund different public expenditure programs. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போற லெசன் எதுன்னா எகனாமிக்ஸ்ல டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். இந்த லெசன்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா டாக்ஸ்னா என்ன, டாக்ஸ் எதுக்காக விதிக்கப்படுது, அதோட முக்கியத்துவம் என்ன, அந்த டாக்ஸ் ஆனது மக்களுக்காக எந்த வழியெல்லாம் பயன்படுத்தப்படுது, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் வரி அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மணி தான். இந்த மணி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தோ இல்லாட்டி ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்தோ கவர்மெண்டால கலெக்ட் பண்ணப்படும். அந்த கலெக்ட் பண்ணப்பட்ட மணி சமுதாய நலனுக்காகவும் மக்களுக்காகவும் மக்களோட வெல்ஃபேருக்காகவும் செலவிடப்படும். இது எல்லா கண்ட்ரிலையும் நார்மலா நடக்கிறது தான். நம்ம இந்த லெசன்ல நம்ம இந்த டாக்ஸஸ் பத்தி தான் படிக்க போறோம். திருவள்ளுவர் அவரோட திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல அரசானது பொருள் அதாவது பணம் வரக்கூடிய வழிகளை மென்மேலும் ஏற்படுத்தணும். அந்த வழிகள் மூலமா கிடைச்ச பொருட்களை பாதுகாத்து வச்சு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி அதை மக்களுக்காக செயல்படுத்தணும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. இந்த குறளுக்கு மீனிங்கா காளிதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் வாஸ் ஒன்லி ஃபார் த good of his subjects that he collected taxes from them, just as the sun draws moisture from the earth to give it back a thousandfold. காளிதாஸ் திருவள்ளுவரோட இந்த குறளுக்கு மீனிங்கா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படி சூரியன் நிலத்துல இருக்கிற நீரை எடுத்துட்டு பெரும் அளவு மழையா திரும்ப கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு நாட்டை நல்லா ஆள்றவங்க மக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கி அதை பல மடங்கு நன்மைகளா திரும்பவும் மக்களுக்கு செய்வாங்க அப்படின்னு காளிதாஸ் சொல்லியிருக்கிறாரு. First, introduction of this lesson. For the welfare of the society, the government has to perform various functions, so it requires revenue. Government has taken many steps to provide social welfare to the society. To make it possible, it needs income. Government மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அதற்கு அவங்களுக்கு நிறைய அளவுல பணம் தேவைப்படுது. Modern governments have a wider variety of sources of revenue. Government follows many ways to get that income. The principal sources of the revenue are taxes, fees, prices, special assessment and Rafale scheme. Like any other country, taxes form the most important part of revenue of India. The sources of income for government are taxes, fees, prices, special assessment and Rafale scheme. Like all the countries, in India also tax collection plays a important role to get the income for government. Revenue is the total amount of income and Rafale is often defined as a way of raising money by selling tickets that have numbers printed on them just like lottery. So மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை பெறுறதுக்கான வழிகள் தான் இந்த டாக்ஸ் கலெக்ஷன் பண்றது, ஃபீஸ் கலெக்ஷன் பண்றது, ஒவ்வொரு விற்கிற பொருட்களோட விலைகள். அது மட்டும் இல்லாம ரஃபல் ஸ்கீம்னு சொல்றாங்க. ரஃபல் ஸ்கீம்னா லாட்டரிஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் இந்த ரஃபல் ஸ்கீம். நெக்ஸ்ட் we are going to learn about taxation. Taxation is a term for when a taxing authority, usually a government, levies or imposes a tax. Usually the term taxation represents the tax applied by the government. Taxation means paying tax for our income, gains from the investment and property. So taxation அப்படின்னா என்ன அப்படின்னா கவர்மெண்டால விதிக்கப்படுற வரி. இந்த வரி நம்ம எதுக்கெல்லாம் செலுத்தணும் அப்படின்னா நம்மளோட இன்கம். இந்த வரி அப்படின்றது நம்ம வருமானத்துல இருந்தும் நம்ம முதலீடு செய்யறதுல கிடைக்கிற லாபத்துக்கும், அது மட்டும் இல்லாம நம்ம எதனா ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருந்தோம்னா அதுக்கும் நம்ம இந்த வரி செலுத்த வேண்டியது இருக்கும். The term
taxation applies to all types of involuntary levies from income to capital gains to estate taxes. இந்த taxation அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வரிகளுக்கும் பொருந்தும். நம்மளோட இன்கம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்கு வருமானம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம கம்பல்சரியாக டேக்ஸ் கட்டியே ஆகணும். Though taxation can be a noun or verb, it is usually referred to as an act. The resulting revenue is usually called taxes. This word taxation may be noun, that is naming word, or verb, that is action word. Whatever it may be, it usually refers it is an act of a government collecting fund for the welfare of the society. Otherwise it is known as taxes. இந்த taxation அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு நவுனாகவும் எடுத்துக்கலாம், வெர்பாகவும் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டாயமாக மக்களோட நலனுக்காக செலுத்தக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் taxes are compulsory payments to the government without expectations of direct or return or benefit to the taxpayers. The income got by the government by the taxation is known as tax. Taxes are compulsory to all without any expectation. நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய இந்த taxes அப்படின்றது நம்ம கட்டாயமாக கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய ஒரு பண பங்களிப்பு. இதோட மொத்த பெனிஃபிட்டும் நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். According to Professor Seligman, taxes are defined as a compulsory contribution from a person to the government defray the expenses incurred in the common interest of all without reference to special benefits conferred. Professor Seligman said that a person should pay his tax to the government. Though it is not mentioned any benefits, it helps government to work for the welfare of the society. ஸோ ப்ரொஃபஸர் சாலிக்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த taxes அப்படிங்கிறது ஒவ்வொரு சிட்டிசனும் கம்பல்சரியாக கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஒரு பணம். இந்த கான்ட்ரிபியூஷன் மூலமாக கவர்மெண்ட் மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்கள்லையும் ஒரு தனி மனிதனோட பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டாபிக் we are going to learn is why are taxes imposed? எதற்காக வரி வசூலிக்கப்படுது? Everybody in obliged by law to pay taxes. Total tax money goes to government exchequer. Here exchequer means treasury. Everybody in the society needs to pay their tax. It is going directly to the government treasury. இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட டேக்ஸை பே பண்ணி தான் ஆகணும். டேக்ஸ் மூலமாக பே பண்ணப்படுற மணி நேரடியாக அரசோட கஜானாவுக்கு அல்லது கருவூலத்துக்கு போகுது. எக்ஸ்செக்கர் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட கஜானா அல்லது கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. The government decides how are taxes to be spent and how the budget is to be organized. The government decide how to spend that money for the welfare of the society. For that they prepare budget. By preparing budget, they are organizing how to spend the taxes to the welfare of the society. இந்த டாக்ஸா பெறப்படுற பணத்தை வச்சு தான் மக்களுக்கு என்ன விதமான நலத்திட்டங்களை செய்யணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் முடிவு பண்ணும். அதுக்காக அவங்க உருவாக்குறது தான் பட்ஜெட். டாக்ஸ் பேமெண்ட் இஸ் நாட் ஆப்ஷனல். An individual has to pay tax if any income comes under the income tax slab. All the individual who comes under tax slab, they have to pay their tax. இட் இஸ் கம்பல்சரி. கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது ஒருத்தரோட வருமானம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கும்போது தான் அவங்க டேக்ஸ் கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்லாப்குள்ளே வரவங்க ஒவ்வொருத்தரும் கம்பல்சரியாக டேக்ஸ் கட்டியே ஆகணும். இது ஆப்ஷனல் கிடையாது. அதாவது யார் வேணால் அவங்க இஷ்டப்பட்டவங்க கட்டலாம், இஷ்டப்படாதவங்க கட்ட வேணாம் அப்படின்லாம் கிடையாது. இந்த டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே வரவங்க யாராக இருந்தாலும் கம்பல்சரியாக டேக்ஸ் கட்டியே ஆகணும். It is a duty of every citizen to pay taxes. More collection of tax allows the government to implement more and more welfare schemes. If the tax collected by the government is more, then the government can implement more welfare schemes. Hence, it is the duty of every citizen to pay their taxes. அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணப்படும்போது அதிகமான நலத்திட்டங்களும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட முடியும். Thank you for watching this video. Thank you so much.